கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் முதலாவது என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவருக்கு சமூகத்திலே சந்தோஷமா இருக்கணும். ஆமென். என்ன இருந்தாலும் எல்லா கட்டாலும் அவர் சமூகத்திலே இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ஆண்டவர் தான் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக தேவனுடைய செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே சிலர் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதான என் வார்த்தையை, பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போடுங்கள். அதுதான் இன்னைக்கு நான் செய்தி. பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை கலைத்து போடு. ஆமென். சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 வசனங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இன்னைக்கு செயல்படுகிற முக்கியமான ஒரு காரியம் இச்சை. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பாவ இச்சைகள் இருக்கிறதை எல்லாருக்கும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற மனுஷன், பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கெட்டு போகிற மனுஷர்கள் காரணம் என்ன? ஒரு மனுஷன் கெட்டு போவதற்கு காரணம் இச்சைகள், பாவ இச்சைகள். கெட்டு போகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பாவ இச்சை தான் அவனை கெட்டு போகிற சூழ்நிலை உண்டாக்குறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இளைய குமாரன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை அந்த பகுதி. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போய் தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து அவன் கெட்டு போய் இச்சைகளில் விழுந்து பன்றிக்கு கிடைக்காத தவிடை கூட அவனுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போய், ஐயோ வேலைக்காரர்கள் எல்லாம் என் வீட்டுல நல்லா விருந்து இருந்தது, எல்லாரும் நல்லா சாப்பிட்டார்களே, எனக்கு ஏன் இப்படி ஒரு பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கல என்று வருத்தப்பட்டு, அந்த சாப்பாடாவது அங்க போனா எனக்கு கிடைக்குமே என்று அவன் திரும்பவும் வருகிறான். அல்லேலூயா. அவன் திரும்ப வந்தா கூட அவனுக்கு வரவேற்பும் நல்ல ஒரு சாப்பாடு, கொழுத்த கன்று அடித்து அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் விருந்துகளை ஏற்பாடு செய்கிறார். இதுதான் அன்பு தெய்வ பிள்ளைகளே. அவனுடைய பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், எல்லா காரியங்களும் அவன் போட்டு அதெல்லாம் கலைத்து போட்டு அப்பா வீட்டுக்கு திரும்பவும் வருகிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உன் பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் நீ கலைத்து போடு. உன் பழைய சுபாவத்தை கலைத்து போடு. இச்சைகளில் விட்டு வெளியே வா. இது தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுகிறது. அப்போ 2வது என்ன அழகாக இங்கே பவுல் சொல்கிறார், மனுஷனானது நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுகிறது. அப்ப 2வது நம்ம நாளுக்கு நாளாக
மனுஷனானது புதிதாக்கப்படணும். அப்ப ரெண்டாவது என்ன ஆண்டவர் விரும்புறாரு, நாளுக்கு நாளாக நீ புதிதாக்கப்படணும். பழைய எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முதலாவது நான் சொல்றாரு, உன் பழைய சுபாவங்கள் பழைய மனுஷங்கள் எல்லாம் நீ கலைத்து போடுன்ற. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நாளுக்கு நாளாக நீ புதிதாக்கப்படணும். அப்ப ரெண்டாவது நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் எல்லாம் புதிதாக்கப்படணும். உன் மனசு புதிதாகணும், உன் இருதயம் புதிதாகணும், உன் வார்த்தை புதிதாகணும், உன் நடக்கை புதிதா இருக்கணும், உன் ஆராதனை புதிதா இருக்கணும், உன் ஜெபம் புதிதா இருக்கணும், உன் பிரசங்கம் புதிதா இருக்கணும். அதுதான் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுகிறது. நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு கற்றுத்தாருன்னு தாவீது சொல்கிறார். நாளுக்கு நாளாக ஒரு மனுஷன் புதிதாக மாறணும், புதிதாக வாழ்க்கையில நடக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பழைசு இருக்கவே கூடாது, கலைத்து போடுன்றார். பழைய வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. அது ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு, நாளுக்கு நாளாக உன்னுடைய இருதயம் வாழ்க்கை புதிதாக மாறணும். அல்லேலூயா. புதிதாக மாறணும். எபேசியர் 4:23 அழகாக வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அல்லேலூயா. 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனால நாம் தரித்துக் கொள்ளணும். உன் வாழ்க்கையில் புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உள்ளத்துல புதிதான ஒரு ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனா நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன், ஒரு புதிய மனுஷன் நம்ம வாழணும். அல்லேலூயா. இதோ சகலத்தையும் புதிதாக்கிற வல்லவராய் இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். பழைசெல்லாம் நினைக்காதீங்க, பழைசெல்லாம் போயிடுச்சு. இனி புதிய மனுஷனா தரித்து வாழுங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப ரெண்டாவது புதிய மனுஷனா நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, 25வது வசனத்தை எபேசியர் 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை கலைத்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம், பொய்யை கலைத்து போடு. இதெல்லாம் எங்க இருக்கணும்? மனுஷனுக்குள்ளதான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மூன்றாவது என்ன சொல்றாரு? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பொய்யை நீ கலைத்து போட்டு அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவர். அப்ப ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறார். பொய் வெறுக்கிறார். பொய் ஆண்டவருக்கு பிடிக்காது இல்லையா? அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் பொய் சொல்லாத ஆட்களே இல்லை, எல்லாருமே பொய் சொல்றோம் தான். ஆனா அந்த பொய்யே வாழ்க்கையா இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். பொய்யே வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு பொய் சொல்லியாவது எப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பொய்யே வாழ்க்கையை மாறக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற, அன்றியும் நாம் ஒருவருக்கொரு அவங்களா இருக்கிறபடினாலே பொய்யை கலைத்து அவனவன் பிறருடனே மெய் பேச கடவர்கள். அப்படின்னா உண்மையா பேசுன்றாரு. அதான் தேவன் விரும்புறாரு. அப்ப மூணாவது பொய்யை கலைத்து போடு. அல்லேலூயா. ஆமென். நான்காவதாக அதுல 26வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனித்திருக்க கடவது. அல்லேலூயா. தனிக்க கடவது என்று. இப்ப நான்காவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்,
பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பரவாயில்ல, ஆனா பாவம் செய்யாத. ஆமென். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக, சூரியன் அது துவக்கும் முடியும் வரையில் எரிச்சல் தணிக்க கடவது. அல்லேலூயா. இந்த பாவம் எப்படி உண்டாக்குறதா? பிசாசுனாலே நமக்கு உண்டாகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த சத்துரு யாருன்னு சொன்னா, வீட்டாரே சத்துரு. நம்ம வீட்டாரே சத்துருவா இருக்கிறாங்க. அதனால்தான் நமக்கு இப்படி ஒரு கோபத்தினாலே பாவம் செய்கிற சூழ்நிலை உண்டாகிறது. இது பிசாசு கொண்டு வருகிற காரியம். இதிலே நாம் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப நான்காவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களை பார்த்து நான் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பி ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் பழைய மனுஷனை வாழ்க்கை கலைத்து போடணும். பழைய மனுஷன் நீங்க கலைத்து போடுன்ற. இரண்டாவது, நாளுக்கு நாளாக நீங்க புதிதாக்கப்படணும். மூன்றாவது, பொய்யை நீங்க கலைத்து போடுங்க. பொய் வேணாம், ஆண்டவர் அதை வெறுக்கிறார். நான்காவது, பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. எப்படி நாம் ஆண்டவருடைய வசனங்களை நாம் சரியாக புரிந்து அது நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் அவரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். ஆமென். அதனால என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். மட்டுமே எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சுபாவங்கள் எல்லாம் கலைத்து போடும்படி ஆண்டவரை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களோடு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னோட கூட இந்த செய்தி கேட்டு அடைப்பணித்து ஜெபிக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் நீர் அந்த வார்த்தை மூலமாய் பேசுங்கப்பா. இந்த வார்த்தை மூலமாய் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதனால அடியானை மூலமா இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க கிருபை செய்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த செய்தி மூலமா ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அவரை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிற பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. ஆமென்.